Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா iOS தான் பார்க்க போறோம். iOS அப்படின்னா என்னன்னா ஐபோன் OS, அதாவது ஐபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம iOSனு சொல்வோம். இது யாரு பில்ட் பண்ணது? ஆப்பிள் கம்பெனியோட தான் இந்த iOS. இதுல நம்ம மொபைல் டிவைசஸ் தான் யூஸ் பண்றோம், இன்க்ளூடிங் ஐபோன்ஸ், ஐபேட்ஸ், ஐபாட் டச் டிவைஸ், இது எல்லாமே நம்ம iOSல யூஸ் பண்றோம். ஓகேவா? இதோடைய ஹிஸ்டரி என்ன, மொத்தம் iOS பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட். எங்க ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் ஆச்சு, அடுத்து டெவலப் எப்படி ஆச்சு. ஆர்ஜின் எப்ப iOS ஆச்சு அப்படின்னா ஐபோன் OS தான் நம்ம iOSனு சொல்றோம். ஓகே, இங்க எங்க ஃபர்ஸ்ட் இதுவாச்சுன்னா 2007ல தான். ஓகேவா? நம்மளுடைய ஐபேட் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2010ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எவாலுவேஷன் எப்ப அதாவது பில்ட் ஆச்சு, கொஞ்சம் எவாலுவேட் ஆச்சு அப்படின்னா நிறைய ஒரு அப்டேட்ஸா கொடுக்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றப்ப ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நிறைய அப்டேட் கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக்குனாங்க. ஓகேவா? இப்படிதான் iOS டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன், கண்ட்ரோல் சென்டர், நோட்டிஃபிகேஷன் சென்டர். ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னா என்ன? நம்ம ஐகான்ஸ்லாம் நம்மளுடைய ஹோம் ஸ்கிரீன்ல யூஸ் பண்றது, அதாவது நார்மல் மொபைல்ல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ஐகான்ஸ், அதாவது ஃபோல்டர்ஸ், நிறைய ஆப்ஸை நம்ம குட்டி குட்டி கிரிட்ஸா போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்குலாம் இந்த ஹோம் ஸ்கிரீன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னா என்ன? நம்ம செட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்றது, ஷார்ட்கட்ஸ், அதாவது உள்ள இருக்க ஆப்பை கொண்டு என்னுடைய ஹோம் ஸ்கிரீன்ல வச்சு ஷார்ட்கட்ஸ்ல யூஸ் பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி கண்ட்ரோல் சென்டர்லயும் யூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சென்டர்னா என்ன? நமக்கு அலர்ட்ஸ், அதாவது ஏதாவது நடக்குது, நம்ம யூடியூப்ல ஏதாவது பெல் ஐகான் கிளிக் பண்ணியிருக்கோம், ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட நோட்டிஃபிகேஷன் வர்றது, மெசேஜ் வர்றது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் சென்டர்ல ஆக்சஸ் ஆகும். இதெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம பார்க்குற நமக்கு கிடைக்கிற விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கோர் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். என்னெல்லாம் ஆப்ஸ் இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த ஆப்பிள் iOSல அப்படின்னு பார்த்தோம்னா சிரி இருக்கு, மெசேஜஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, சஃபாரி இருக்கு. சிரி அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி தெரியும். அதாவது NLP யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிரி கிட்ட போய் சிரி கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் நேமா சொன்னா என்ன பண்ணுது, கால் பண்ணுது, அன்லாக் பண்ணுது போனை, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுது வாய்ஸ் ரெகக்னைசேஷன். அது சிரி. அது எங்க யூஸ் பண்றோம்? ஆப்பிள் iOSல தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னா நிறைய மெசேஜ் பார்க்கறது வைக்கிறது. ஆப்பிள் டிவைசஸ் எல்லாம் நேட்டிவ் மெசேஜிங் ஆப்னு ஒன்று இருக்கு. அதுல டெக்ஸ்ட், நிறைய போட்டோ, வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் போட்டோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காவே iCloudல போய் சேவ் ஆயிடும். iCloud எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளவுட் ஆல்ரெடி எதுக்காக யூஸ் பண்றோம், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்றோம். தென் நம்மளுடைய ஸ்டோரேஜை கிளவுட்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா எப்ப நமக்கு டெலிட் ஆகுதோ அப்போ நம்ம அங்க ரெக்கவர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா iCloudல சிங்க் ஆயிடுறதுனால நமக்கு எப்ப வேணுமோ அப்போ பேக்கப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சஃபாரி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது மொபைல் ப்ரௌசர்ல என்னெல்லாம் ப்ரௌசிங் டிவைஸ்ல என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அதுக்காக இந்த சஃபாரி யூஸ் பண்றோம். ஓகே, இதுதான் கோர் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் வித் ஆப்பிள் ஈகோசிஸ்டம். என்னெல்லாம் அனதர் திங்ஸ்லாம் இதுவாகுது அப்படின்னா iCloud, iTunes அண்ட் ஆப் ஸ்டோர், ஆப்பிள் பிளே. ஃபர்ஸ்ட் iCloud என்னது ஆல்ரெடி சொல்லியாச்சு. என்ன பண்ணும், நம்மளுடைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குது, ஆட்டோமேட்டிக்கா கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்குது. எப்ப வேணுமோ நம்ம ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இது iCloud. நெக்ஸ்ட் iTunes அண்ட் ஆப் ஸ்டோர். iTunes அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ்னா என்ன? நமக்கு வேணுன்ற மியூசிக், மூவிஸ், கேம்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பிளே ஸ்டோர் சொல்றோம் பாத்தீங்களா நம்ம ஆண்ட்ராய்ட்ல, அது மாதிரி ஆப்பிள்ல iTunes அண்ட் ஆப் ஸ்டோர்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்பிள் பே அப்படின்னா என்ன? நம்ம மொபைல் பேமெண்ட் தான். இப்ப கூகுள் பே இதெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இங்க ஆப்பிள் பே யூஸ் பண்றாங்க நம்ம மொபைல் பேமெண்ட்டுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி. எப்படி நமக்கு செக்யூரிட்டி இருக்கு அந்த iOSலன்னு பார்த்தோம்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. அதாவது நம்மளுடைய மெசேஜோ, காலோ, எந்த ஒரு கம்யூனிகேஷனோ ஃபுல் என்கிரிப்டடோட பிரைவசியா தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய டேட்டா எல்லாமே அன்ரீடபிள் ஃபார்ம்ல இருக்கனால அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாருமே நம்மளுடைய டேட்டாவை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஆப் ஸ்டோர் ரிவ்யூ அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா கரெக்டா டவுன்லோட் ஆகுது, எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாம சேஃபா தான் நம்மளுடைய ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபேஸ் ஐடி அண்ட் டச் ஐடி. ஃபேஸ் ஐடி அப்படின்னா என்ன? நம்ம பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், அதாவது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா நம்மளுடைய ஃபோன் ஒர்க் ஆகுறது. நெக்ஸ்ட் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் யூஸ் பண்றது. அது ஆத்தரைஸ்டு பர்சன் கொடுத்தா மட்டும்தான் உள்ள போகும், இல்ல அப்படின்னா உள்ள போகாது. இதுதான் நம்மளுடைய செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி பாலிசி இன் iOS. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கம்பேட்டபிலிட்டி. என்னெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நமக்கான டெவலப்மெண்ட் டூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்கோட்,
எக்ஸ்கோட் ஐடி கொடுத்துருக்காங்க, ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா iOS ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கம்பேட்டபிலிட்டி எவ்வளவுக்கு நமக்கு கம்பேட்டபிளாக இருக்குது டே டு டே லைஃப்லன்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய டிவைஸை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த சாஃப்ட்வேர். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் வெர்ஷனிங் என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது, வெர்ஷனிங் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெகுலர் அப்டேட்ஸ், அதாவது நம்ம ஆப்பில் என்ன ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்தாலும் சரி, நம்ம மொபைலில் ஏதாவது வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நமக்கு என்ன படிக்கிறோம் கொடுத்துட்டு அது செக்யூரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோனில் அப்டேட் பண்ணிடும். இது ரெகுலர் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வெர்ஷனிங்னா என்னெல்லாம் வெர்ஷன்ஸ் இருக்குது iOSலனா iOS 15 இருக்குது, iOS 16 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சசிபிலிட்டி அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுது எனக்கு iOS அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு, அதாவது ஸ்க்ரீன் ரீடர் பண்ணிக்கிறதுக்கு, மேக்னிஃபையருக்கு, அசிஸ்டிவ் டச்சுக்கு, நம்ம ஓகேவா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற அதர் திங்ஸ்க்காக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்வைப் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஆக்சசிபிலிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன் அண்ட் பர்சனலைசேஷன். கஸ்டமைசேஷன் அப்படின்னா என்ன, விட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ண அந்த ஆப்ஸ் இன்ஃபர்மேஷனும் அந்த ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் ஆப் இன்ஃபோ பார்த்துக்கிறோம்ல, அதுக்கு இந்த விட்ஜெட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஆப் ஐகான் மட்டும்தான் தெரியும், ஆனால் அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு அதோட விட்ஜெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி iOS வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைனாமிக் வால்பேப்பர் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா iOSல வருது. நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் ஃபீச்சர் அப்படின்றப்ப மேனேஜ்டு ஆப் கான்ஃபிகரேஷன். இப்போ வந்து ஐடி செக்டார்ஸில் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்பை டோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிவைஸ் என்ரோல்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய டிவைஸை செட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி iOS ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக நம்மளுடைய டிவைஸ் வந்து செட் ஆகிருக்குது. இது டிவைஸ் என்ரோல்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட் iOS டிவைஸ். என்னெல்லாம் டிவைஸ் இருக்குது iOSலன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் இருக்குது, ஐபேட் இருக்குது, ஐபாட் டச் இருக்குது. ஓகேவா? ஐஃபோனு இதெல்லாம் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறதா நமக்கே தெரியும். ஐபேட் என்ன பண்ணுவோம், பென்சில் யூஸ் பண்ணி நமக்கு வேணுன்றதெல்லாம் செய்வோம். ஓகேவா? ஐபாட் டச் என்ன பண்ணும், மியூசிக் ஃபோக்கஸ்டு டிவைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டைரக்ஷன். என்னெல்லாம் ஃபியூச்சரில் இருக்கலாம் அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, பிரைவசி என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது இப்போ ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நமக்கு iOSல, ஃபியூச்சரில் இன்னும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. அதாவது ஏஆரில் வந்து இந்த ஆப்பிள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸையும் நிறைய ஆப்ஸ் இதெல்லாம் வந்து iOS சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்து இந்த விஷயங்களை பண்ணலாம், ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரைவசி என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது ஆல்ரெடி நம்ம டேட்டா ரொம்பவே ப்ரொடக்ஷனோட தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்குது, அன்ஆத்தரைஸ்ட் யூசர் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்மளோட செக்யூரிட்டி இவ்வளோ ஹையாக இருந்துமே இன்னுமே நம்மளுடைய செக்யூரிட்டியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரில் சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு iOS ஐஃபோன் சாஃப்ட்வேர் இவ்வளோ தான். தேங்க்யூ.